ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆசம் ஆசிலேட்டர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஆசம் ஆசிலேட்டர் யார் டெவலப் பண்ணது பார்த்தீங்கன்னா, பில் வில்லியம்ஸ் அப்படிங்கிறவங்க டெவலப் பண்ணாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டோட மொமெண்டத்தை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக ஆசம் ஆசிலேட்டரை பார்க்கலாம். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது போல் இந்த ஆசம் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணி மார்க்கெட்டோட மொமெண்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் ஆசம் ஆசிலேட்டர் கால்குலேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பிட்வீன் 34 பீரியட் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அண்ட் 5 பீரியட் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆசம் ஆசிலேட்டரோட கால்குலேஷன் பண்ணுறோம். இப்போ நம்ம எப்படி இந்த ஆசம் ஆசிலேட்டரை யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த ஆசம் ஆசிலேட்டரில் ஒரு சென்டர் பார் இருக்குங்க. அந்த சென்டர் பார் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். அப்புறம் எப்போ க்ரீன் ரேஞ்ச் இருக்குதோ அது நம்ம ரேஞ்ச் அப்புன்னு சொல்லுவோம். எப்போ ரெட் ரேஞ்சாக இருக்குதோ அப்போ ரேஞ்ச் டவுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பை பண்ணுறது எப்போ பை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிலேட்டர் வேல்யூ எப்போ க்ரீனாக இருக்குதோ அப்போ நீங்கள் பை பண்ணலாம். அதாவது அப் ட்ரெண்டாக இருக்கும்போது பை பண்ணலாம். செல் பண்ணுறது எப்போன்னா, ரேஞ்ச் எப்போ டவுன் ட்ரெண்டாக இருக்குதோ அப்போ நீங்கள் செல் பண்ணலாம். அல்லது இதுக்கு வேல்யூ எப்போ ரெட்டாக சேஞ்ச் ஆகுதோ அப்போ நீங்கள் செல் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் இந்த ஆசம் ஆசிலேட்டரை யூஸ் பண்ணுவோம். அதே போல் நம்ம மெயினாக பார்த்துக்கணும், அந்த ஆசம் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணும்போது ட்ரெண்ட் அப்படிங்கிறது, ட்ரெண்ட் ஆல்ரெடி நான் சொன்னேன், அது சென்டரில் ஒரு லைன் இருக்கும், அதுதான் நம்ம ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். ட்ரெண்ட் ஷுட் பி அப்பு, எப்போவுமே ட்ரெண்ட் அப்பாக இருக்கணும். அதே போல் ரேஞ்சும் அப்பாக இருக்கணும். அதை நீங்கள் கவனிச்சிக்கணும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கில் இந்த ஆசம் ஆசிலேட்டர் அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஆன்லைனில் investing.com போய்க்குங்க. investing.com லோட் ஆகுது. ஓகே, இதில் எந்த ஸ்டாக் உங்களுக்கு வேணுனாலும் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. HDFC செலக்ட் பண்ணுறேன். HDFC ஸ்டாக். ஓகே, நான் HDFC ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு டெக்னிக்கல் சார்ட் போயிருங்க. லோட் ஆகுது. மேக்ஸிமைஸ் பண்ணிவிடுங்க சார்ட்டை. இந்த கேண்டில் சார்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது நீங்கள் இந்த இண்டிகேட்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் செலக்ட் பண்ணி இதில் நீங்கள் டைப் பண்ணோம் ஆசம் ஆசம் ஆசிலேட்டர். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்களால் அந்த ஆசம் ஆசிலேட்டர் இதில் லிஸ்ட்டாக இருக்குது, இதை உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆசம் ஆசிலேட்டர் இதில் லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இதில் இந்த சென்டர் பார் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சென்டர் பாரு. இதை நம்ம ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இதில் மேலே போகும்போது இதில் மேலே போகுது இல்லைங்களா, இதை அப் ட்ரெண்ட் சொல்லுவோம். எப்போ இதில் இருந்து கீழே வரும்போது இது டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவோம். சரிங்களா? நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, எப்போ இதில் இருந்து அப் ட்ரெண்ட் போகுதோ அல்லது க்ரீன் சிக்னல் போகுதோ அப்போ நீங்கள் பை பண்ணணும். எப்போ டவுன் ட்ரெண்ட் வருதோ, எப்போ இந்த ரெட் கலர் கேண்டில் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போ நீங்கள் செல் பண்ணணும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா இதில் செல் சிக்னல் உங்களுக்கு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் கொஞ்சம் நான் தெரியறதுக்காண்டி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன்.
இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க, இதில் உங்களுக்கு செல் வந்திருக்குது, செல் ஆகிருக்குது. ஆல்மோஸ்ட் 2144லேருந்து ஆல்மோஸ்ட் 2135 வரைக்கும் வந்திருக்குது. அதே போல் பை சிக்னல் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பை சிக்னல் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 2141லேருந்து 2138 வரைக்கும் பை சிக்னல். ஸோ அதே போல் நீங்கள் மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ட்ரெண்டும் ரேஞ்சும் எப்போதுமே அப்பாக இருக்கணும். அதை நீங்கள் கவனிச்சிக்கணும். ஸோ இப்போ எப்படி உங்களுக்கு ஆசம் ஆசிலேட்டரை ஒரு ஸ்டாக்கில் அப்ளை பண்ணணும், அதே போல் ஆசம் ஆசிலேட்டர் என்ன, அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.